சிறகடிக்க ஆசை சரிகளில் அடுத்த வர எபிசோடில் நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அண்ணாமலை இருந்துட்டு என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து கேட்டுட்டு இருக்க உடனே, நீங்கள் எதுக்காக வீட்டோட டாக்குமெண்ட்டை அந்த முத்துக்கு மீனாக்கிட்டையும் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, உன்னோட பையன் நீ செல்லமாக வளர்த்த பையன் இந்த வீட்டை கடனில் விட்டுட்டு வீடு ஜப்திக்கு வந்துடுச்சு. ஆனால் கடைசி நிமிஷம் வரைக்கும் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் தொழிலை கையில் வச்சுக்கிட்டு முத்து பட்டாத கஷ்டப்பட்டு இந்த வீட்டை மீட்டெடுத்திருக்கான். சரி, என்னால் தானே இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு உன் பையனாச்சு கொஞ்சம் பணத்தை கொடுத்தானா? எதுவுமே கொடுக்கவே இல்லையே. கேட்டால் ஷோரூம் லாஸில் போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா வெறும் லாஸில் போகிறது எதுக்காக வச்சு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கணும்? அதில் 27 லட்ச ரூபாய் என்னோட உழைப்பு இருக்குது அதில் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு உழைப்பையும் உன் புள்ள திருடி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை பிடிச்சி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. நீ என்னடானா அவனுக்கு எப்படியாவது டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி போராடிட்டு இருக்க. ஆனால் அவன் என்னடானாக்க ரோகிணி கூட தான் இருந்துட்டு இருக்கான். அதுக்கு நடுவில் எதுக்காக லாயர் ஃபீஸ் வேற நம்ம கொடுத்துட்டு இருக்கணும்? முத்து மீனாவும் டிவோர்ஸ்க்காக அவங்கள ஏன் அலைஞ்சிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.